எல்லோருக்கும் வணக்கங்க. நான் பாரம்பரிய ஜோதிடர் பா. ரவிக்குமார். இப்போ நாம் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு தலைப்பு பார்த்திங்கன்னா, பங்குனி மாதத்துக்கு உண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம். அதாவது இந்த விசுவாவசு வருடத்துடைய கடைசி மாதம்னு சொல்லக்கூடிய பங்குனி மாத பலன்கள். அப்போ நிகழும் மங்களகரமான விசுவாவசு வருடம் பங்குனி மாதம் 1ஆம் தேதி, அதாவதுன்றது பார்க்கும்போது ஞாயிற்றுக்கிழமை. ஆங்கிலத்துக்கு சொல்லணும் அப்படின்னா 15ஆம் தேதி மார்ச் மாதம்தான் இந்த பங்குனி மாதம் 1ஆம் தேதி பிறக்கப்படுது. அதுவும் பார்த்திங்க அப்படின்னா திருவோண நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில், மகர ராசியில், மீன லக்னத்தில், அது போக பார்த்தீங்கன்னா சந்திரனுடைய திசையில் 281 டிகிரியில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுதுங்க. பொதுவாகவே பார்த்திங்கன்னா இந்த விசுவாவசு வருடத்துடைய கடைசி மாதம் அப்படின்றது இந்த மாதத்தோட வருஷமும் முடியுது, மாதமும் முடியுது. அப்போ இந்த மாதிரி தருணத்தில், அதாவது மேசராசி முதல் மீனராசி வரை பிறந்தவங்களுக்கு இந்த பங்குனி மாதம் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாரு அதை பற்றி தான் கொஞ்சம் ஆதாரப்பூர்வமாக இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம். விருச்சக ராசி நேயர்களே, விருச்சக ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த பங்குனி மாதம் எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை கொடுக்க போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விருச்சக ராசியாதிபதி செவ்வாய் பகவான், மங்களக்காரகன் செவ்வாய் தான் உங்கள் ராசிக்கு அதிபதி. சரிங்களா? இப்போ செவ்வாய் பகவான் உங்களுக்கு இருக்கிறது 4ஆம் இடத்துல சுகஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறார். பொதுவாக செவ்வாய் பகவான் 4ஆம் இடம் சுகஸ்தானத்தில் உட்காந்துட்டாருன்னா, பொதுவாக 4ஆம் இடம் நல்லா இருந்தால் தான் இந்த மண்மனை சார்ந்த வேலையெல்லாம் நடக்கும். நிறைய பேருக்கு பாருங்கள், பணம் இருக்கும், இடம் இருக்கும், நல்ல நேரம் இருக்கும், செய்யலாம்னு நினைப்பாங்க, ஆனால் செய்ய முடியாது. என்ன காரணம்? எல்லாம் இருக்குது, ஆனால் நம்மளால ஏன் பண்ண முடியல? ஒரு சிலர் பாருங்கள், எதுவுமே இருக்காது, சும்மா பேசிகிட்டே இருப்பாங்க, ஆனால் ஆரம்பிச்சிருவாங்க. 4ஆம் இடம் நல்லா இருந்தால் தான் இந்த அசையா சொத்துக்கள் சுருக்கம், இந்த மண் வாங்குறது, மனம் வாங்குறது, வீடு கட்டுறது, ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, புதுப்பிக்கிறது, இந்த மாதிரி 4ஆம் இடம் ஒரு மனிதனுக்கு வளர்க்கும் பொழுது அசையா சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட வேலைகள் எல்லாமே அது நடக்கும். சார், எங்கள் அம்மா வழி சொத்து கிடைக்குமா, என்னோட மனைவி வழி சொத்து கிடைக்குமா, இல்லை என்னோட பூர்வீக சொத்து எனக்கு கிடைக்குமா, இல்லை இருந்தும் அதை நான் அனுபவிக்க முடியாமல் நான் கிடக்கிறேன், அது எனக்கு அனுபவிக்க முடியுமா, இப்படியெல்லாம் கேட்குறவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இந்த 4ஆம் இடம் வளர்க்கும் பொழுது ஓரளவுக்கு நல்லா இருக்கும். அதே மாதிரி செவ்வாய் 4ஆம் இடம் சுகஸ்தானத்தில் இருக்கிறதுனால, ஏன்னா ஒருத்தருக்கு செவ்வாய் நல்லா இருந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கடன் பிரச்சனை எல்லாம் கழுத்து பிடிக்காது. கடன் இருக்கும், ஆனால் கழுத்து பிடிக்காது. ஏன்னா பொதுவாக செவ்வாய் கெட்டு போயிட்டாருன்னா தான் கடன் பிரச்சனை கழுத்து பிடிக்கிற மாதிரி இருக்கும். அதாவதுன்றது பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கான கடனை கூட சமாளிச்சிருவோம், ஒரு சின்ன சின்ன கடன் மட்டும் சமாளிக்க முடியாது. அதுக்கு காரணம் அந்த செவ்வாய் கெட்டு போனதான். அப்போ எனக்கு தெரிஞ்சு உங்கள் ராசியாதிபதி 4ஆம் இடத்துல, அது சுகஸ்தானத்தில், அம்மாவுடைய வீட்டில் மாதுரஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறதுனால எனக்கு தெரிஞ்சு முதல்ல மனை இடம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும் சால்வ் ஆகும். அதேமாதிரி பார்த்துட்டிங்கன்னா கடன் பிரச்சனையும் பெருசாக இந்த மாதம் உங்களுக்கு அந்தளவுக்கு இருக்காது. அதுபோல் பார்த்தீங்கன்னா அம்மாவுடைய ஹெல்த்து, மனைவியோடைய ஹெல்த்து, பிள்ளைங்களோட ஹெல்த்து, இந்த மாதிரி எதை பற்றி கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தாலும் இதையெல்லாம் ஓரளவுக்கு சீராக இருக்கிறதுக்கு வாய்ப்புண்டு, கவலைப்பட வேண்டாம். அதனால் எனக்கு தெரிஞ்சு இந்த மாதம் உங்களுக்கு ஒரு ஃபேவராக தான் இருக்க போகுது. ஆனால் முதல் 19 நாள் பார்த்தீங்கன்னா, அதாவது 4ஆம் இடத்துல செவ்வாய் இருப்பார், ஓரளவுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பார். 19ஆம் தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் 5ஆம் வீட்டுக்கு போயிடுவார், புத்திரஸ்தானத்துக்கு போயிடுவார். அப்போ இந்த குழந்தை இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 19ஆம் தேதிக்கு மேலே உங்கள் ராசியாதிபதியை டைரெக்டாக போய் அங்கே என்னன்னு பார்த்துட்டு வரேன் அப்படின்ட்டு போய் அந்த இடத்துல உட்காந்துருவார். சரிங்களா? ஒரு பிரச்சனை, அதாவது அவங்க என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியல. அப்போ நம்ம ராசி அதிபதி என்ன பண்ணுறாரு, சரி நானே டைரெக்டாக போய் அது என்ன பிரச்சனை பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி அந்த புத்திரஸ்தானத்துக்கே போய் 19ஆம் தேதிக்கு போய் செவ்வாய் புத்திரஸ்தானத்தில் உட்காந்துருவார். அப்போ ஆண் வாரிசு இருக்குதுங்க, எனக்கு பெண் வாரிசு இல்லை, இல்லை பெண் வாரிசு இருக்குது எனக்கு ஆண் வாரிசு இல்லை, மொத்தத்தில் குழந்தை பாக்கியம் தடையாக இருக்குது அப்படி சொல்கிறவங்களுக்கு இந்த புத்திர செல்வங்கள் கண்டிப்பாக பெருகும். அதனால் ஒரு கல்லில் 2 மாங்கன்ற மாதிரி ஆரம்பத்தில் பார்த்தோன்னா ஹெல்த்து, ரெண்டாவது மண்மனை சார்ந்தது,
கடன் சார்ந்தது, இது மூணுமே ஓரளவுக்கு நல்லா இருக்கும். அடுத்தபடி பார்த்தீங்க அப்படின்னா நான் சொல்ற மாதிரி குழந்தை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கைக்கூடி வரும். சரிங்களா? இந்த மாதிரி நேரத்தில் தான் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது, அதாவது வந்து வாரிசுக்காக உண்டான முயற்சிகள் எடுக்கிறது, அதாவது ஒரு வேண்டுதல் வச்சு செய்யறது, வைத்தியம் பண்ணுறது, பரிகாரங்கள் செய்யறது, டாக்டர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது, இதெல்லாம் இந்த மாதிரி நேரத்தில் செஞ்சு ஓரளவுக்கு நல்லா இருக்கும். சரிங்களா? அடுத்தது பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு குரு 8ல் இருக்கிறார், அஷ்டம குருவாக இருக்கிறார். அஷ்டம குருவாக இருந்தாலும் அதாவது உங்களுக்கு இதுக்கு முன்னாடி குரு பகவான் வந்து உங்களுக்கு வக்கரத்தில் இருந்ததுனால கிட்டத்தட்ட 50% பேருக்கு வந்து ஓரளவுக்கு நல்லா இருந்தது. 50% பேருக்கு 3 மாசமா படாத பாடுபட்டிருப்பீங்க. சரிங்களா? ஆனால் எனக்கு தெரிஞ்சு இதுக்கு மேலே, அதாவது எப்போ சொல்றதுன்னா இந்த மார்ச் 11ஆம் தேதியிலிருந்து அதாவது ஜூன் மாதம் 1ஆம் தேதி வரைக்கும் 82 நாளைக்கு குரு வந்து இப்போ அஷ்டம குருவாக வந்துட்டாரு, இயல்பு நிலைக்கு திரும்பிட்டாரு. அதனால கொஞ்சம் இந்த பண விஷயத்துல கவனமா இருங்க. மற்றவங்களுக்கு வாங்கி கொடுக்கறது, ஜாமீன் கையெழுத்து போடுறது, நான் இருக்கிறேன்னு சப்போர்ட் பண்றது, இந்த மாதிரி விஷயத்துல இன்வால்வ் ஆக வேண்டாம். அது நீங்க எந்த விஷயமா இருந்தாலும் உதவின்னு செய்ய போனா கூட உபத்திரம் தான் வரும். ஆல்ரெடி நீங்க வாங்கி கொடுத்துருந்தாலும் அவங்க கட்ட மாட்டாங்க, நீங்க கட்டக்கூடிய நிலைமை உங்களுக்கு வந்திருக்கும். அதனால நான் சொல்றது மற்றவங்க விஷயத்துல நீங்க இன்வால்வ் ஆக வேண்டாம். ஏன்னா அஷ்டமத்து சனிக்கு எவ்வளவு பவர் இருக்கோ அதை விட டபுள் பவர் வந்து இந்த அஷ்டமத்து குருக்கு இருக்கு. அஷ்டம குரு அப்படின்னா நஷ்டங்களை பண்ணிட்டு போயிடுவான். கொடுத்த காசு வாங்க முடியாம, வாங்கின கடனை கட்ட முடியாம, வச்ச கடனை திருப்ப முடியாம, பொதுவாகவே பார்த்தா ஒரு கிணத்துல போட்ட கல் மாதிரி. ஏன்னா உங்களுக்கு குரு பகவான் இப்போ வந்து 8வது வீட்டில் இருக்கிறார். அஷ்டமத்து குருவாக இருக்கிறதுனால கண்டிப்பாக கொஞ்சம் கவனமா இருங்க. முடிஞ்ச வரைக்கும் நீர், நெருப்பு, எண்ணெய், தண்ணி, வண்டி, வாகனம் கொஞ்சம் கவனமா இருங்க. சரிங்களா? என்னால் முடியும் அப்படின்னு கண்டிப்பாக கொஞ்சம் ஓவர் பேச்சு உடம்புக்காகாதுன்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக சில விஷயத்தில் தேவையில்லாத விஷயத்தில் இன்வால்வ் ஆகும்போது அதுக்கு தேவையில்லாத மன உளைச்சலை கண்டிப்பாக நீங்களே தேடிக்க வைங்க. கொஞ்சம் கவனமாக இருங்க. சரிங்களா? இது எப்போ வரைக்கும்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு குரு பகவான் இந்த மாதம் முழுவதும் அப்படி தான் இருக்கும். இடையிலெல்லாம் மாற மாட்டார். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனி பகவான் 5ஆம் இடத்துல இருக்கிறார். சனி இந்த மாதம் மாறுதா? ஒன்றும் மாறல. அப்போ சனி 5ஆம் இடத்துல இருக்கும்போது நம்ம எப்படி இருக்கணும்? கவனமாக இருக்கணும். சரிங்களா? அதனால எப்படி பார்த்தாலும் சனி வந்து உங்களுக்கு எதுவுமே நல்லதும் கொடுக்கல, இப்போ கெட்டதும் கொடுக்கல. ஓரளவுக்கு நார்மலாக வச்சுட்டு இருக்கிற ராசி எதுன்னா விருச்சிக ராசி தான். அதனால சனி வந்து உங்களுக்கு பாவகரன்னு சொல்ல முடியாது, சுபரவன் சொல்ல முடியாது. ஓரளவுக்கு நார்மலாக தான் இருக்கும். கொஞ்சம் பொறுமையாக செயல்படுங்க. அடுத்தது பார்த்தா உங்களுக்கு சுக்கிரன் 5ல் இருக்கிறார், உச்சத்தில் இருக்கிறார். அதனால பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல வாய்ப்பு தான். ஏன்னா சுக்கிரன் போய் அதுவும் 5ஆம் வீட்டில் உச்சத்தில் உட்கார்ந்தக்கூடிய காலம் இருக்கு பார்த்தீங்களா? குறிப்பாக இது யாருக்கு நல்லா இருக்குன்னா பெண்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு டைரக்டாக இந்த சுக்கிரன் வேலை செய்வார். சரிங்களா? இல்லை எனக்கு நான் ஒரு ஆண் கல்யாணம் பண்ணிட்டேன்னா உங்கள் மனைவிக்கு நல்லா இருக்கும். இல்லை நான் ஒரு ஆண் நான் கல்யாணம் பண்ணலை அப்படின்னா தாய்க்கு நல்லா இருக்கும். அதனால சுக்கிரன்றது பொதுவாக இன்னைக்கு வந்து 5ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறது. ஃபஸ்ட்டு 11 நாளைக்கு அவர் உச்சத்தில் உட்காந்துருக்கிறதுனால இந்த வண்டி எடுக்கணும், கார் எடுக்கணும், இந்த வீட்டுக்கு தேவையான ஏசி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், ஆடம்பர பொருட்கள் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அதாவது இருப்பு எவ்வளோ இருக்குதோ அதை வச்சு கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்க. சரிங்களா? கமிட்மெண்ட்டும் அதிகமாக வச்சுக்க வேண்டாம்னு சொல்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் என்ன முடியும் அது முயற்சி பண்ணுங்க. சரிங்களா? அடுத்தது பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக புதன் 4ஆம் இடத்துல இருக்கிறார். 4ஆம் இடத்துல புதன் இருக்கிறதெல்லாம் நல்ல விஷயம். ஆனால் அவர் வந்து இயல்பு நிலையில் இல்லை, வக்கரத்தில் இருக்கிறார். அதனால எனக்கு தெரிஞ்சு புதன் பகவான் அவர் இயல்பு நிலைக்கு திரும்பணும் அப்படின்னா கரெக்டாக இந்த மாதம் 7ஆம் தேதி தான் புதன் பகவான் வக்கர நிவர்த்தி ஆகிறார். அப்போ கிட்டத்தட்ட முதல் ஒரு 7 நாளைக்கு புதன் வந்து வேலை செய்ய மாட்டார். ஏன்னா இப்போ வக்கரத்தில் இருக்கிறார் இல்லையா? அப்போ இயல்புக்கு மாறாக வேலை செய்வார். அடுத்தது பார்த்தீங்கன்னா கடைசி 3 நாள் வேலை செய்ய மாட்டார். ஏன்னா கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போய் அவர் வந்து நீச்சம் அடைஞ்சிருவார், வேலை செய்ய மாட்டார். இந்த இடப்பட்ட காலத்தில் 7ஆம் தேதியிலிருந்து 27ஆம் தேதி வரைக்கும் அந்த 20 நாள் இருக்கு பார்த்தீங்களா? புதன் பகவான் 4ஆம் இட சுகஸ்தானத்தில் இருக்கிறதுனால படிப்பு நல்லா இருக்கும். படிப்பு சார்ந்த வேலைகள் கைக்கூடி வரும். டெம்பரவரியாக வேலை செஞ்சுட்டு இருந்ததுன்னா பர்மனண்ட் ஆகலாம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மனசில் பல குழப்பங்கள் இருந்தாலும் அந்த குழப்பங்கள் எல்லாம் கொஞ்சம் சரியாகும். எதுக்குமே கொஞ்சம் கவனமாக ஒரு சில விஷயத்தில் என்ன பண்ணனா நல்லது, என்ன பண்ணக்கூடாதுன்றது தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா சூரியன் 10ஆம் இடத்துக்கு அதிபதி சூரிய பகவான் 5ஆம் இடம் புத்திரஸ்தானத்திலேயே இருக்கிறதுனால
உங்களுக்கு சூரியன் தான் எனக்கு தெரிஞ்சு இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ண போகிறார். ஏன்னா மாத கிரகமே யாருன்னா சூரியன் தான். சூரியன் போய் உங்களுக்கு 10ஆம் இடத்துக்கு அதிபதி 5ஆம் இட புத்திரஸ்தானத்தில் உட்கார்ந்ததுனால 3 விஷயத்துக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார். ஃபஸ்ட்டு விஷயம், உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு சூரியன் சப்போர்ட் பண்ணுவார். 2வது பார்த்துட்டீங்க அப்படின்னா தொழிலில் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு தொழிலில் மறைமுகமாக ஒரு சப்போர்ட் பண்ணுவார். அப்போ பெரிய ஆளுங்களுடைய பழக்க வழக்கம், அரசியல்வாதி அதிகாரியுடைய தொடர்புகள் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. 3வது பார்த்தீங்க அப்படின்னா அதாவது தன்னம்பிக்கையோட போராடக்கூடிய தன்மையை கொடுப்பார். உங்களால் முடியும், கான்ஃபிடென்ட்டாக இந்த விஷயம் செய்யுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு தன்னம்பிக்கையை ஊட்டி விடுவார். எப்படி பார்த்தாலும் விருச்சிக ராசிக்கு எனக்கு தெரிஞ்சு அதாவது சாதகமாகவும் இல்லை பாதகமாகவும் இல்லை, ஓரளவுக்கு நார்மலாக போயிட்டு இருக்குது. இதில் நான் சொன்ன மாதிரி சூரியன் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறதுனால காலையில் எந்திரிச்ச உடனே தலையோட தண்ணி ஊற்றிக்கிட்டு சூரிய பகவானை நமஸ்காரம் பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களோட கஷ்டமெல்லாம் தீரும். சரிங்களா? சரி நேயர்களே, உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னோட காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசிலிருந்து கேட்டுக்கிறேனுங்க. நன்றி.